நிரஞ்சன் இல்ல, தமிழக வெற்றி கழகத்தினர் திருப்பியும் மிஸ் பண்ணக்கூடிய இடம் பத்திரிகையாளர் சிவபிரியன் சொன்ன மாதிரிதான். அவங்களுடைய தவறை இன்னும் உணராம இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு இன்ட்ரிமா அவங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்கு. ஆப்வியஸ்லி அதுல மாற்று கருத்து கிடையாது. திமுகவுக்கு இன்னைக்கு ஒரு தோல்வி. ஆனா இந்த சிக்கல் எழுந்ததற்கான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேச்சு அப்படின்றதுதான். இன்னைக்கு பேட்டி கொடுக்கறப்போ வெளியே வில்சன் அவர்கள் பேட்டி கொடுக்கறப்போ தெளிவா மென்ஷன் பண்றாரு. நாங்க முதல்வர் விஜய் கரூருக்கு போகக்கூடாது, நாங்க எங்கேயும் கேட்கல. நிவாரணம் கூடுதலா வழங்குறதுக்கு நாங்க தடை எதுவும் கேட்கல. ஆப்வியஸ்லி பெட்டிஷன்ல அப்படி எதுவும் கிடையாது. அவங்க மென்ஷன் பண்றது ஆதவர்ஜுனா இப்படி பேசிட்டாரு, முன்னாள் அரசான திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்றத ஒரு பழிய தூக்கி போட்டாரு. அதனுடைய நீட்சியா முதல்வர் விஜய் அவர்களுடைய பயணம் இருக்கு. அதனுடைய நீட்சியா புதிய நிவாரணங்கள் வழங்குறாங்க அப்படின்றாங்க. இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி இப்படியான விஷயங்கள்லாம் பண்ணா அது சாட்சிகளை கலைக்கக்கூடிய விஷயமா மாறிடும் அப்படின்ற ஒரு அச்சத்தை தான் திமுக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க சொன்ன விதம் வேறையா இருக்கலாம், ஆனா அவங்களோட மெயின் பாயிண்ட் இப்ப அதுதான். நீதிமன்றம் இன்னைக்கு சிம்பிளி டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கேஸ் அத்தோட முடிஞ்சிருக்கும். தாவேகாரங்க இவ்வளவு கொண்டாடக்கூடிய விஷயமா மாறி இருக்கும். ஆனா இன்னைக்கு டிஎம்கே உடைய பெட்டிஷனை வித்ட்ரால் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தனித்தனியா நீங்க போய் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன நிவாரணம் வேணுமோ சரியான கோணத்துல போய் நீங்க நிவாரணம் வாங்கிக்கோங்க. இதை நிறைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் கவனிக்க தவறாங்க, இல்ல வேணுட்டே பண்றாங்களான்னு தெரியல. வேணும் தேவைப்படக்கூடிய நிவாரணங்களை தேவைப்படக்கூடிய இடத்திலிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள். அதாவது நாளைக்கே ஆதவர்ஜுனாக்கு எகெயின்ஸ்டா நிறைய வழிகள் இருக்கு. சிபிஐல போய் டிஎம்கே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி இவர் பேசக்கூடியதுக்கு வழக்குடைய போக்கை மாத்துது, இவரை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் அதை முதலே பண்ணிட்டு நம்ம பண்ணல. ரெண்டாவது உச்ச நீதிமன்றத்துடைய கண்காணிப்பு கீழே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு கிட்ட போய் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவரை இப்படி வெளிப்படையா வழக்குடைய தன்மையை மாற்றக்கூடிய விஷயத்துல நடந்துக்கிறாரு. நீதிமன்றம் அதை டைரக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொடுக்கும் பொழுது இல்ல, அதாவது ஸ்பெசிபிக்கா அப்படி சொல்லல. நீங்க அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு என்ன நிவாரணம் வேணுமோ அந்த நிவாரணத்துக்கு தேவைப்படக்கூடிய சட்ட ரீதியிலான வழியில போய் வாங்கிக்கோங்கன்ட்டாங்க. சிபிஐ கிட்ட போகலாம், இல்ல தனியா கண்டெம்ட் போடலாம். ஒருவேளை நீங்க இது எல்லாரும் கவனிக்க, இவங்க எல்லாரும் என்ன கவனிக்க தவறாங்கன்னா, நாளைக்கே சிபிஐ இந்த விஷயத்துல நினைக்கிறாங்க, ஆமா அமைச்சர்கள் பேசக்கூடியது வழக்குல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, விட்னஸ் சரியா கோஆபரேட் பண்ண மாட்டேன்றாங்க, மாத்தி சொல்றாங்க வழக்கு நடந்த. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் ரவுண்ட் விசாரணை முடிஞ்சிருச்சு. விட்னஸ் எல்லாருக்குமே சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுருச்சு. எந்த அளவுக்குன்னா விஜய் அவர்களை முதல்ல சென்னையில வச்சு விசாரிக்கிறதா தான், அவர்கிட்ட இருந்து வாக்குமூலங்கள் பதிவு பண்றதா தான் பிளான் இருந்துச்சு. ஆனாலும் கூட செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, வெளியே நிறைய விஷயங்கள் கசிஞ்சு போயிடும், ரொம்ப கீழா இந்த விசாரணை நடக்கணும், ஏன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால சின்ன தவறு கூட செய்ய விரும்பல. ஒருவேளை நாளைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் பொழுது விட்னஸ், ஒருவேளை நம்ம இது எல்லாமே ஹைபோதெட்டிக்கலா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு, ஒருவேளை விட்னஸ்கள்ல யாராவது பிறல் சாட்சிகளா மாறி இருக்கிறாங்க அப்படின்னா ரீசனை தே ஹேவ் டு எஸ்டிமேட் தி ரீசன் என்னன்றது சொல்லியே ஆகணும். அப்போ இந்த தேதிக்கு அப்புறம் தான் இப்படியான மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஆல்ரெடி பதிவான ஒரு வழக்கா போயிடுச்சு. டிஸ்மிஸ் ஆச்சு, டிஸ்போஸ் ஆச்சு, அதெல்லாம் விட்டுறலாம். பதிவாயிருக்கு, அவங்க பதிவு பண்ணிட்டாங்க டிஎம்கே. நாளைக்கு சார்ஜ் ஷீட்ல சின்ன ஒரு விஷயம் வந்தாலும் இது நடக்கும். ஒருவேளை சிஎம் விசிட்டுக்கு அப்புறமா இந்த சாட்சியங்கள் மாறுறாங்கன்னு ஒருவேளை வச்சுக்கோமே. நம்ம சொல்றது 41 பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது, அதை சுத்தி நிறைய விட்னஸ் இருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க மேல இவங்க என்ன நடவடிக்கை, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை அரசியல் படுத்துவதை திமுகவாகட்டும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினரோ நிறுத்தாம இருக்கிறாங்க அப்படின்னா கேஸ்ல தான் இது தாக்கத்தை ஏற்படுச்சு. பொலிட்டிக்கலா உங்களுக்கு ஒரு பயங்கர பூஸ்டப்பா இருக்கலாம், ஆனா கடைசியா பார்க்க வேண்டியது என்னது, வழக்குல யாருக்கு நீதி கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். சிபிஐ நாளைக்கு ஒருவேளை சார் இப்படி நம்ம எடுத்துக்கோமே, இன்னைக்கு திமுக வச்ச இதே கோரிக்கைகளை 13ஆம் தேதி கேஸ் வருது, மெயின் மேட்ரு 13ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வருது, சிபிஐ கேட்ட வழக்கு. அந்த அன்னைக்கு சிபிஐ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும். ஆட்சி அதிகாரம் மாறினதுக்கு அப்புறமா அந்த வழக்கை எங்களால முழுமையா விசாரிக்க முடியல, கொஞ்சம் கால நேரம் ஒரு வார்த்தை இப்படி பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இவங்க பேசக்கூடியது நாளைக்கு அப்படியே இவங்களுக்கு திருப்பி ரிவர்ஸ்ல அடிக்கும். நம்ம நீதிமன்றத்துல ஒரு விவகாரம் இருக்கும் பொழுது அது குறித்து இப்படியான அவதூறு ஆதவர்ஜுனா இதை பேசாம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இது எதுவுமே இப்ப இந்த டாபிக்காவே வந்திருக்காரு. ஏன்னா இவ்வளவு நாள் ஆயிருச்சு, எப்போ இது டிஎம்கே இப்படியான ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், ஏடிஎம்கே பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் நடக்காம ஏன் இப்ப நடக்குதுன்னா அதோட ட்ரிகர் பாயிண்ட் ஆதவர்ஜுனாவுடைய அந்த பேச்சு. ஏன் சிடிஆர் நிர்மல்குமார் இதுக்கு முன்னாடி பேசி இருக்கிறாரு, புஷி ஆனது பேசியிருக்காங்க, செங்கோட்டை நிறைய பேர் பேசுவாங்க.
ஆனா அந்த வரம்புகள் அப்படின்றது மீறப்படும் பொழுது அது சிக்கலா மாறுது. அதைத்தான் ஆதவர்ஜுனா பண்ணி வச்சிருக்காரு. நாளைக்கு அது அவங்களுக்கே கெட்டதாகவும் மாறலாம். ரைட், இதே உங்களோட நிறைவு கருத்தா